புதிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முழங்கால ஏற்படக்கூடிய மூட்டு வலி, முடக்குவாதம், பக்கவாதம் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இந்த முழங்கால் மூட்டு வலி, உடலில் நிறைய ஜாயின்ஸ் இருந்தால் கூட இந்த மூட்டில் தான் முதல்ல வந்து இந்த வலி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த மூட்டு வலி வந்து சம்டைம் அறுவை சிகிச்சை வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? என்னுடைய மூட்டு வலி நார்மலான ஒரு விஷயம் இல்லை, இது வந்து பெரிய ப்ராப்ளமில் கொண்டு போய் விட போகுதுங்கிறது என்னென்ன அறிகுறிகளை வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம்? இப்போ மூட்டு வலி அப்படின்னும் போதே இளம் வயதினருக்குமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரதுனால நம்ம இதற்கு கவனம் செலுத்தி தான் ஆகணும். ஸோ இப்போ முன்ன இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருப்பாங்க. அதே மாதிரி வெயிலில் நல்ல எக்ஸ்போஸ் ஆகி வேலைகள்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வெயிலை பார்க்கக்கூடிய நாட்களே ரொம்ப கம்மி. அதுவும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வெயிலை பார்க்கக்கூடிய காலம் நிறைய பேருக்கு டெய்லி லைஃப்பில் ஏற்படுற ஒரு விஷயமே கிடையாது. ஒரு சிலர் வந்து நைட் டியூட்டியில் இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டே டைம்லேயே வெளியே வரதுக்கான பழக்க வழக்கங்களானதெல்லாம் இருக்காது. ஸோ அதே மாதிரி கால்சியமும் கண்டிப்பாக நமக்கு உணவில் வந்து கிடைக்கக்கூடிய நம்ம உடலில் சேரக்கூடிய நிலையும் கிடையாது. ஸோ இப்போ இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாகவே இப்போ ஒரு 30-35 வயதுக்குள்ளேயே ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இப்போது ஆரம்ப கட்ட நிலை அப்படிங்கிறது 30 வயதில் ஆரம்பிக்கும் போது 40 ஒருத்தர் வந்து ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு 40 வயது வரத்துக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மூட்டு வலி அப்படிங்கிறத தாண்டி ஒரு வியாதியாகவே அது மாற ஆரம்பிச்சிடுது. ஸோ மூட்டு வலிகளில் நிறைய விதங்கள் இருக்குது. அதே மாதிரி முடக்குவாததும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடியது, இந்த மாதிரி இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த வகைகள் கொண்டு அதே மாதிரி அதனுடைய சிகிச்சை முறைகள், அதை எப்படி சரி பண்ணணும், அதற்கான உணவு முறைகள் அப்படின்றது நிறைய ஏராளம் மாறுபடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூட்டு வலிகளில் நமக்கு எந்த மாதிரியான மூட்டு வலி நமக்கு முதல்ல ஏற்படுது அப்படிங்கிறதையே நம்ம முதல்ல அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். பெரும்பாலும் மூட்டு வலி அப்படின்னும் போது எல்லாருக்கும் மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது என்ன, கால் மூட்டில் தான் வலி நினச்சிப்போம். அப்படி கிடையாது. நம்ம உடலில் கிட்டத்தட்ட 7-8 மூட்டுகள் இருக்குது. ஸோ இந்த 7-8 மூட்டுகள்லையும் ஏற்படக்கூடிய இந்த தேய்மானம், அதில் உள்ள சேரக்கூடிய சில தேக்கம், ஒரு நச்சுக்களாக இருக்கலாம், ஒரு புளிச்ச நீராக இருக்கலாம், ஒரு விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமிலத்தன்மை இருக்கக்கூடிய நீராக கூட இருக்கலாம். ஸோ இந்த நீர் வந்து அந்த மூட்டுக்குள்ளே உட்காரும் போது அந்த போனை வந்து நல்லா அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மூட்டுகளை அரிக்கிறது அப்படிங்கிறதும் அதே தான். அங்கே இருக்கக்கூடிய பசைத்தன்மையை வந்து ட்ரை ஆக்குறதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஏதோ ஒரு தேக்கங்கள் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி மூட்டு வலி அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல ஒரு இறுக்கம், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வீக்கம், பயங்கரமான ஒரு வீக்கம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அறிகுறிகளை வச்சே நம்ம சொல்லிட முடியும் இது எந்த மாதிரியான ஒரு ஆர்த்ரைட்டிஸ் வகை அப்படின்றது. ஸோ இது இப்போ பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாதப்பித்த கபத்தை வந்து ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தாப்புல தான் இந்த வகைகளுமே வந்து மாறுபடுது. ஸோ அதனால் அதற்கான சிகிச்சை முறைகளுமே கண்டிப்பாக மாறும். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் வலின்னு வரும்போதே ஒரு மருத்துவரை பார்த்து இதற்கான ஆலோசனை எடுக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், சூப்பர். இப்போது குறிப்பாக வந்து மன அழுத்தம் இருக்குது அப்படின்னாலே இந்த தசை இறுக்கம், மன இறுக்கம் இருந்தால் தசை இறுக்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க. கழுத்து வலி வந்தால் பொதுவாக சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. உடல் அளவிலையும் சரி, மனதளவிலையும் சரி. இதே மாதிரி இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிக்கான காரணம் என்ன? அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணமாக இருக்கா? கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா? ஸோ மைண்டு, மனசு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களில் வாதம் உடலில் அதிகரிக்கும். ஸோ வாதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு காற்று சக்தி. இந்த காற்று சக்தி நம்ம உடலில் அதிகரிக்கிறதுக்கான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு முக்கியமான ஒரு ஆரம்பகட்ட நிலைக்கு இது ஒரு அறிகுறியாகவும் நம்ம மாற்றிடும். ஸோ இப்போ டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வலி வந்ததுக்கப்புறம் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா வலியும் கூட சேர்ந்து அடுத்தடுத்த அறிகுறிகள் காமிக்கும் போது இது வந்து ஒரு தூண்டுவிதலாகவும் அமைஞ்சிடும், இது ஒரு காரணமாகவும் அமைஞ்சிடும். ஸோ இப்போ நமக்கு வாதம் உடலில் அதிகரிக்கும் போது நம்ம என்ன மாதிரியான உணவு முறை இருக்கும், அது எப்படி அந்த மனசு சார்ந்த பிரச்சனை வெளியே வரும், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நல்லா தூங்குறோமா, நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்கா, இல்லை ரொம்ப கனவோடு தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோமா, இல்லை அடிக்கடி வந்து ஸ்லீப்பில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? முக்கியமானது நிறைய பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது. இந்த தூக்கமின்மை, தூக்கம் வந்து லேட்டாக பெட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் நம்ம தொடர்ந்து ஒரு பேட்டர்னில் இருக்கோம், ஸ்லீப்பிங் பேட்டர்னில் இருக்கோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து நம்ம நரம்புகளையும் இந்த வாதத்தை அதிகரிக்கக்கூடிய நிலையும் வாதம் சார்ந்த நோய்களை ஏற்படுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது.
ஓகே. மற்ற காரணங்கள் அப்படின்னா, இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிடுச்சு. உணவு பழக்கங்களும் மாறியிருக்கு. இப்போ வயதானவர்களுக்கு இல்லாம, இப்போ இளம் வயதினருக்குமே இந்த மூட்டு வலி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. வேற என்னென்ன காரணங்கள்னால மூட்டு வலி இன்னும் அதிகமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் எப்படி இருக்கும் டாக்டர்? இப்போ ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தான். இப்போ என்னன்னா, இப்பயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ 30s 35ஸ்ல இருக்கவங்களுக்கே பிரச்சனை வருது. இப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க உணவு பழக்கம், அதே மாதிரி வாழ்வியல் முறை, இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டில் இருக்கனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, எல்லாமே அவசர வாழ்க்கையாக தான் இருக்குது. ஸோ நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு. எல்லா ஃபீல்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு. ஸோ இதனால் ஒரு வேலைக்கு போகிறவங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை விட இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி தான். ஸோ இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம வந்து காம்படிஷனோட கரெக்டாக வின் பண்ணி வரணும் அப்படின்றதுனால மனம் சார்ந்த பிரச்சனைகள் இளம் வயதிலேயே வந்து அவங்களுக்கு வந்துடுது. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு சரியாக பேலன்ஸ் பண்ண வரலை. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி ஹெல்த்தை விட்டுருவாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 10th படிக்கிற குழந்தை, 12th எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் கிட்ட வருவாங்க. ஸோ அந்த வயதில்னா நம்மலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக மருந்துகள் அப்படின்றது நம்ம பெரிதளவு எடுத்துருக்க மாட்டோம். நம்ம ஒரு 30, 35, 40 வரும்போது தான் மருந்துகளை டிபெண்ட் பண்ணியான லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனால் சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது, ஏதோ விதமான உணவு முறைகளை கவனிக்கணும், ஹெல்த்தை பார்க்கணும், கவனிக்கணும். அந்த கவனக்குறைவு தான் என்னதான் பேரண்ட்ஸ் சொன்னாலுமே பசங்க இப்போல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இப்போ இந்த வாதம் சார்ந்த பிரச்சனைகள் இளம் வயதிலேயே வரும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாதம் அதிகரிக்க இந்த ஓல்ட் ஏஜில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்னும் சீக்கிரமே வந்துடும். இப்போ நமக்கெல்லாம் ஒரு 30, 35ல வருதுன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புளுக்கு ஒரு 20ஸ்லேயே ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ ஸ்கூல் போகிற பசங்க, பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாயில் பிரச்சனை வருது, வெயிட் அதிகமாக போடுறது, அதனால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி சொல்லிட்டு ஏராளமான விஷயங்கள் பொதுவாக இப்போ நடக்கக்கூடியது. அதுதான் நமக்கு ஏஜிங் அப்படின்றது வந்து வாதம் வந்து அந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இயல்பாகவே. ஆனால் இப்போ இதை அதிகமாகவே நம்ம வாதத்தை உடலில் நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள்னால சீக்கிரமாகவே நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ ஏஜிங்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம 30ஸ்ல ஏற்படுறது, 20ஸ்லையும் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். அதே மாதிரி இந்த வாதம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி எங்கே மூட்டு வலி எந்த இடத்துலலாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் கழிவு தேக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வாத நீர் சேருது இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இது சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வாத நீர் அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்குது. இப்போ வாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த காற்று சக்தி அந்த இடத்துல பிரச்சனையாக தான் இருக்குது, ஒரு ஏற்றமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அது கூட என்ன சேருது, பித்தம் சேருதா கபம் சேருதாங்கிறத பொறுத்து அந்த வியாதியினுடைய நிலை என்னன்றதே மாறுபடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கபம், ஒரு மந்தத்தன்மை, ஒரு புளிச்ச நீர் சேரும்போது தான் இந்த முடக்குவாதம் மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுது ஒருத்தருக்கு. ஸோ இப்போ கண்டிப்பாக என்ன தெரியும்னா, நல்ல வீக்கம் தெரியும் முடக்குவாதம் நோயாளிகளுக்கு. அதே மாதிரி மூட்டுகள் வந்து கல் மாதிரி ஆகிடும். காலை வேளையில் எழுந்திருக்கும் போது ஒரு பயங்கரமான இறுக்கம் இருக்கிறது. அதே கீழ்வாதம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி இருக்காது. ஸோ காலையில எழுந்திரிச்சிருவாங்க, காலை ஊனும் போது மட்டும்தான் அவங்களுக்கு வலி இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு எரிச்சல் அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் லெவல்ஸ் பாடியில் அந்த ரத்தத்தில் வந்து நிறைய கலந்து அதனால ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாதத்துக்கு கூட அந்த எது வந்து சேருதோ, பித்தமோ இல்லை கபமோ எது அதிகமாகி சேரி வருதோ, ஸோ அதுதான் வந்து ஒரு வியாதியாகவே மாறுது. ஸோ அதற்கேற்றவாறு அறிகுறிகளும் மாறும். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மரியம். எந்த ஊர்ல இருந்துமா? விழுப்புரத்துல இருந்து பேசுறோங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் கேட்கணும். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? சரிங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 27 வயசு ஆச்சு. சரி. ஒரு 6 வருஷத்துக்கிட்டேயே ஆஸ்துமா பிரச்சனை இருக்குங்க. சரிங்கம்மா. டாக்டர் கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து இன்ஹேலர் தான் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லி. சரி. இப்போ 6 வருஷத்துக்கிட்ட அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி எத்தனை வாட்டி அதை எடுக்கிறீங்கம்மா? எப்பவுமே ஒண்ணுதான் எடுப்போம். அதுக்கப்புறம் இந்த மழையெல்லாம் வந்தா அதிகமா குளிர் அடிச்சா அதிகமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும். சரி. அதிகமா நைட்ல இருக்கா? அப்ப 2 எடுக்கிற மாதிரி இருக்குங்க. சரி. நைட்ல அதிகமா இருக்குங்களா உங்களுக்கு? நைட்டு சமயம் ரொம்ப அதிகமா இருக்குங்க குளிருக்கு. சரி. இப்போ அதை தவிர உள் மருந்துகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களாமா? இல்லைங்க, வெறும் இன்ஹேலர் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதற்கான நிரந்தர தீர்வு என்ன, இந்த இன்ஹேலர்லாம் இல்லாமல் நமக்கு வாழ்நாள் முழுக்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அவசியமுமே கிடையாது. சரிங்களா? இப்போது நமக்கு நுரையீரலில் நல்லா முழுமையாக விரிஞ்சு சுருங்க முடியல, அதே சமயம் ஒரு நல்ல கோழையோ ஒரு சளி மாதிரியான விஷயங்கள் நமக்கு நெஞ்சு பகுதியில் தேங்கிட்டே இருக்குது, உருவாகிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு இன்ஃபெக்ஷனாகவே நமக்கு ஆஸ்மா மாதிரி அளவுக்கு இருக்கணும் போது ஒரு இன்ஃபெக்ஷனாகவே உங்கள் உடலில் அந்த நுரையீரல் பகுதியில்
பகுதியில் இருக்குது. ஸோ சுவாச குழாய் இறுக்கம் தான் உங்களுக்கு அந்த மூச்சு திணறலே. ஸோ நல்லா விரிஞ்சு சுருங்குச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படாது. ஸோ நம்ம இதற்கான மருந்துகள் அப்படிங்கிறது என்ன எடுக்கணும்னா, இந்த சளியெல்லாம் நல்லா கரைஞ்சி எரிஞ்சு அப்படியே வெளியே போகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நல்ல காரத்தன்மை இருக்கக்கூடிய சேஃபான மூலிகைகள் நீங்கள் எடுத்தாலே போதும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் இருக்கக்கூடிய ஆஸ்மா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை, இந்த சளி நாள்பட்டு இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகளுக்கெல்லாம் நம்ம ஒரு லிக்விட் மாதிரியான மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ அதை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போதே என்ன ஆகும்னா, அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த பாரம், ரொம்ப வருஷமாக அந்த பாரம் எப்பயுமே இருக்கும், ஒரு இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், நல்ல ஃபுல்லாக அவங்க ப்ரீத் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் போக போக என்ன ஆகும்னா அந்த நுரையீரல் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நிலைகள் எல்லாத்தையுமே நம்ம மெடிசன் எடுக்க ஆரம்பித்த ஒரு 7 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது படிப்படியான இம்ப்ரூவ்மெண்ட். அந்த கல் நம்ம நெஞ்சில் வச்ச ஒரு பாரம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி எப்பயுமே இருக்கக்கூடிய அந்த நிலை படிப்படியாக குறைஞ்சி ஒரு 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அவசியமே ஏற்படாது. ஸோ நம்ம மூலிகை மருந்துகள் கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு அதற்கான நிரந்தர தீர்வுகள் ஏற்படும். அதே மாதிரி நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருந்துகள் எடுத்து ஆஸ்மா வீசிங்னால சரியானவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஹேலரே எதுவுமே இல்லாமல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. லட்சக்கணக்கான நோயாளிகள் ஆஸ்மா வீசிங்னால சரியாக இருக்காங்க மூலிகை மருந்துகள்னால. ஸோ கண்டிப்பாக நம்ம மூலிகை மருந்துகள் ஆஸ்மா, சளி, நுரையீரல் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைக்கும் மூலிகை மருந்துகள் தாராளமாக எடுத்துகிட்டு நம்ம சரியும் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர்? ஹலோ, என் பேர் கிருத்திகாங்க. எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? மதுரையிலிருந்து பேசுறோங்க. யாருக்கா கேட்குறீங்க? அண்ணாக்கு கேட்கணுங்க. அண்ணாவோட வயது என்னம்மா? வயது 35 இருக்குங்க. கேள்வியை கேளுங்க. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. டாக்டர் வணக்கம், மதுரையிலிருந்து பேசுறேங்க. என் பேர் கிருத்திகா. சரிம்மா. அண்ணாக்கு வயசு 35 ஆச்சுங்க. என்ன தொந்தரவு இருக்கு அவருக்கு? டிஸ்க் பல்ஜ்னு சொல்றாங்க. சரி. ஆரம்பத்துல முதுகு வலி தான் இருந்தது. படிப்படியா அது அதிகமாறனால அவர் டிரைவிங் வேலை தான் அவருக்கு. புரியுது. படிப்படியா முதுகு வலியே சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு. சரிங்க. இத நீங்க ஆரம்பத்துல நாங்க மருந்து தருவோம், சரியாகல அப்படின்னா ஆபரேஷன் தான் பண்ணணும். சரிங்கம்மா. ஆனா ரொம்ப வலியாகுது, கொஞ்ச நேரம் கூட என்னால வண்டி ஓட்ட முடியல, என்னோட தொழிலே அதுதான். சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்ணுவோம்? சரிங்கம்மா, நீங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போது அவருக்கு ஏஜ்ன்றது ரொம்ப பெரிய ஏஜ்லாம் கூட இல்லை, ரொம்ப நார்மலான மிட் ஏஜில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏஜ்லேயே நமக்கு முதுகு வலி வருது, அது தொழில் சார்ந்து டெய்லி செய்யக்கூடிய வேலையினால் இருக்குது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக இதற்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு, இந்த டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு விலகுது, முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு ஆப்ரேஷன் தேவை இல்லை. ஸோ முதுகில் ஒரு வலி அவ்வளவுதான். ஸோ அதில் ஏற்படக்கூடிய அந்த நரம்பு அழுத்தம் தான் நமக்கு அந்த வலியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது, அந்த பகுதியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் இருக்க வைக்குது. ஸோ இதற்கு ஆப்ரேஷன் தேவையே கிடையாது. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, இந்த கைகளுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் பாதிப்பு, கால்களுக்கு போகக்கூடிய இந்த முதுகுலேருந்து வரக்கூடிய நரம்புகளில் பாதிப்பு எல்லாத்துக்குமே நம்ம பஞ்சகர்மா தெரபிஸ் ஆனது கொடுப்போம். ஸோ இந்த பஞ்சகர்மா தெரபிஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வர்ம சிகிச்சைகள், மூலிகை எண்ணெய்களை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள், எதுவுமே எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது, எல்லாமே மூலிகை தான். ஸோ அப்படி இருக்கும்போது பக்க விளைவுகள் கண்டிப்பாக இருக்காது. அவருக்கு உடனடியாகவே நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் உள் மருந்துகள், கொஞ்சம் நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும் வாதத்தை கம்மி பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த வெளிப்புற சிகிச்சைகள் முதல்ல எடுத்துக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஒரு கட்டு மாதிரி போட்டு வைக்கலாம். எந்த இடத்துல வலி சொல்கிறாரோ அந்த இடத்துல இந்த நொச்சி இலை கிடைக்கும், சரிங்களா? நொச்சி இலை, அதுக்கப்புறம் பப்பாளி இலை நமக்கு பெருசாக இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி ஆமணக்கு இலை, இந்த 3 இலையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு 10 இலை எடுத்துக்கிட்டு கடுகு எண்ணெய் ஒரு 5 ml, நல்லெண்ணெய் ஒரு 5 ml நல்லா போட்டு இது எல்லாத்தையுமே அந்த பெரிய நரம்பெல்லாம் பிச்சு போட்டுட்டு வெறும் இதே மற்ற ஃபுல் இலையை நல்லா பிச்சு போட்டுட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக கொஞ்சம் வதக்குங்க. வதக்கிட்டு என்ன பண்ணுங்கள், நல்ல துணி வச்சுட்டோ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த முதுகை சுற்றி எந்த இடத்துல எக்ஸாக்டாக வலி சொல்கிறாரோ அந்த இடத்துல இதை ஒரு கட்டி வச்சுருங்க. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours தாராளமாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பெயின்ஸில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். இது நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம். ஸோ பண்ணிகிட்டே வரும்போது அவருக்கு அந்த இடத்துல அந்த வாதம், அந்த இறுக்கம் எல்லாம் கண்டிப்பாக கம்மியாக
கம்மியாயிட்டே வரும், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரணம் ஆறும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 நாள் வரைக்கும் தாராளமாக பண்ணி பாருங்கள், வலி கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி அவருடைய போஸ்டர் கரெக்ஷன்லாம் நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணால் தான் திரும்ப கூட அவருக்கு இந்த பிரச்சனை வராது. லட்சக்கணக்கான நோயாளிகள் நம்ம டெய்லியுமே பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை, அதுலேருந்து வரக்கூடிய நரம்பு அழுத்தம்னால பிரச்சனை, ஸோ இதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணிட முடியும். இதற்கு ஆப்ரேஷன் கண்டிப்பாக நிரந்தர தீர்வும் கிடையாது, பண்ணணுன்ற அவசியமும் கிடையாதுங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேரு? வணக்கம், என் பேரு பிரியங்காங்க. எந்த ஊர்ல இருந்துமா? காரைக்குடியில இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? அக்காக்காக பேசணுங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்கு. என்ன வயதாகுதுமா? அவங்களுக்கு 26. 26. ஒயிட் டிஸ்சார்ஜ்க்காக கேக்குறீங்க. தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கப்பா. அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது அரிப்பு இல்ல எரிச்சல் ஏதாவது இருக்கா? அது பீரியட்ஸ் டைம்ல வந்து அரிப்பு இருக்குங்க லைட்டா. எரிச்சல் எல்லாம் எதுவும் இல்ல. அது பீரியட்ஸ்க்கு ஒரு 10 days முன்னாடியே ஸ்டார்ட் ஆகும். சரி சரி. பீரியட்ஸ் முடியும் போதும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் மறுபடியும் அது ஒரு பேட் ஸ்மெல் வருது. சரிங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸும் இர்ரெகுலர் பீரியடா வர மாதிரி இருக்கு. சரிங்கப்பா, ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். சரி, புரியுறது. பாடி ஹீட் அவங்களுக்கு இயல்பாக ஜாஸ்தி இருக்குது, சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது, இதில் வேறு பிரச்சனையே இல்லை. இது ஈஸியாக சரி பண்ண முடியும். சொல்கிறக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லுங்கன்னா, மாதுளை பழம் எடுத்துக்கணும். மாதுளை பழத்தை எப்படி சாப்பிடணுன்னா, அந்த மாதுளை கூட உள்ளே பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை வெள்ளையாக நமக்கு அந்த ஒரு லேயர்ஸ் வரும் பாருங்கள், அதையும் சேர்த்து தான் ஒரு மாதுளை பழத்தை ஃபுல்லாக சாப்பிட சொல்லுங்கள். டெய்லி ஒன்று சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு 21 days ஒரு 30 days நெக்ஸ்ட் சைக்கிள் வர வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சைக்கிள் வரும்போது அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உணவில் பச்சை பயிறு அதிகமாக சேர்ந்துக்கலாம். ஒன்று நல்லா வேக வச்சு தாளித்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பச்சை பயிரை வந்து என்ன பண்ணலாம், தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இல்லை சூப் மாதிரி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியாக பச்சை பயிரை அதிகமாக ஒரு வாரத்தில் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் சேர்த்துக்க சொல்லுங்கள். இது ஒரு சின்ன பவுல் அளவு தான் சொல்கிறேன். ஒரு 50 கிராம் இருக்கிறாப்புல சாப்பிட்டா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு பாடி ஹீட் வந்து கண்டிப்பாக வெளியே போகும். அதே மாதிரி பாதாம் பிசின், அவங்களுக்கு கண்டிப்பாக சைனஸ் பிரச்சனை இல்லை, கோல்டு பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக என்ன சாப்பிட்லாம், பாதாம் பிசினை நைட்டே ஒரு சின்னது ஊற வச்சுட்டு வெறும் வயிற்றில் நல்ல மலை தேன் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒரு ஸ்பூன் கலந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இருக்கிறாப்புல ஒரு 10 கிராம் இருக்கிறாப்புல பாதாம் பிசினோட ஊற வச்சதை நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் அதில் கலந்து சாப்பிட்லாம். ஸோ கோல்டு பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக இதையும் சேர்த்து பண்ணலாம். இதுலேயே சரியாகி வந்துடும். ஸோ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா உள் மருந்துகள் கொடுத்தே இந்த கர்ப்பப்பை சார்ந்த எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நம்ம மருத்துவமானது கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் அவங்களுக்கு பாடி ஹீட் தான் மேஜர் பிரச்சனைன்றதுனால தான் நான் இந்த விஷயங்கள் உணவு முறைகளில் சொன்னேன். ஸோ மேலும் நீர் கட்டி தொந்தரவு இருக்குது, எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரெகுலராகவே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக மூலிகை மருந்துகள் மருத்துவரை பார்த்து நாடி பரிசோதனை பண்ணிக்கிட்டு உள் மருந்துகள் எடுக்கணும். ஸோ அப்போ தான் கர்ப்பப்பை நல்லா சுத்தமாகும். பாடி ஹீட்டுமே கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உள் மருந்துகளானது கொடுத்து முழுமையாக சரி பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேரு? மாரீஸ்வரி. எந்த ஊர்ல இருந்துமா? திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எங்க அம்மாவுக்காக கேட்கணும். அம்மாவோட வயது என்னம்மா? 49. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்ப்பா, சொல்லுங்க. வணக்கம் மேம். எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளே கால் வலிக்குன்னு சொல்றாங்க. சரிப்பா. அவங்களால கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல. சரி. ஒரு ஸ்டெப்ஸ்ல ஏறி இறங்கும் போது கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புரியுது. மூட்டை அசைக்கிற போது கூட எனக்கு ரொம்ப வலிக்கு அப்படிங்காங்க. சரிங்கம்மா, எவ்வளோ நாளா எவ்வளோ வருஷமா இருக்கு இந்த தொந்தரவு இப்போ உங்களுக்கு? 1 வருஷத்துக்கு மேல இருக்கு மேம். சரி, காலில் வீக்கம் அதிகமா இருக்கா இல்லை கால் ரொம்ப மெலியுதா? மெலியிற மாதிரி இருக்கு. மெலியிற மாதிரி இருக்கு. அம்மா கொஞ்சம் வெயிட்டே கம்மியாக தான் இருக்காங்களா இப்போ? ஆமா. ஓகே, இது தேய்மானம் தான், சரிங்களா? என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன், நீங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உள்ள அந்த ஜவ்வு வந்து ரொம்ப ட்ரை ஆகுறது, வறண்டு போகுது, சரியா? ஸோ இப்போ அதற்கு என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் ஃப்ளாக்ஸ் சீட்னு சொல்லுவோம். நமக்கு நாட்டு மருந்து கடையை நமக்கு போனீங்க, மார்க்கெட் போனீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃப்ளாக்ஸ் சீட்னு சொன்னால் கிடைக்கும். இல்லைன்னா ஆளி விதைன்னு சொன்னால் சின்னதாக நல்லா ப்ரௌனாக இருக்கும், சின்னது அரிசி மாதிரி. ஸோ இப்போ இதை நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கிட்டு நல்ல கடுகு மாதிரி நல்ல வேகமாக பொரியும். ஸோ கொஞ்சம் லைட்டாக மிதமான சூட்டில் கொஞ்சம் மூடி போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடுங்க, பொன்னிறமாக வறுத்துக்கங்க. வறுத்துட்டு நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. இதை வந்து 2 விதமாகவும் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இந்த ஃப்ளாக்ஸ் சீட் என்ன பண்ணுங்கன்னா, உள்ளுக்கு அம்மா சாப்பிடக்கூடிய ராகிலையோ ஒரு அடையிலையோ எதில் சாப்பிட்றாங்களோ 1 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் அதுலேயே கலந்து உள்ளே சாப்பிட வைங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இதை இட்லி பொடி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் இதை மிக்ஸ் பண்ணலாம். இன்னொன்று முக்கியமானது, இதை வெளியே நம்ம உபயோகப்படுத்த முடியும். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீட் என்ன பண்ணணும்னா, அந்த பொடியை அரைச்சிங்கல்ல, இது கூட நான் சொல்கிற இந்த 2 மூலிகையிலும் சேர்த்து நீங்கள் மூட்டில் கொடுங்க. ஸோ இப்போ இந்த மூட்டில் என்ன
ஆகும், நல்ல வலி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த சுக்கு பொடி இருக்குது பாருங்கள், அது ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸீட் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நொச்சி இலையினுடைய பொடி. இந்த 3 மட்டுமே போதும். சரிங்களா? இந்த 3ஐயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல லைட்டாக வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கணும். நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த மூட்டை சுற்றி நல்லா தடவி விட்டுட்டு, ஏதாவது ஒரு பேண்டேஜ் கிளாத் மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை காட்டன் துணி இருக்குன்னா ஃபுல்லாக நல்லா கட்டி வைங்க. அங்கே அந்த பசைத்தன்மை வந்து அந்த நான் சொன்ன அந்த மூலிகையோடு சேர்த்து பண்ணும்போது நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும். வாதம் நல்லா குறைஞ்சி வரும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி, முடக்குவாதத்துக்கெல்லாம் சிறப்பான மருத்துவம், உள் மருந்துகளும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெளிப்புற சிகிச்சைகளும் ஆனது இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம எடுக்கும்போது தான் என்ன ஆகும்னா அந்த தேய்மானம், அந்த வெயிட் குறையிறது, அந்த மசில் கரையுது இல்லையா, இது எல்லாமே சரி பண்ண முடியும். உங்களை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை விட அதிகமாகவே சொல்லணும். ஸோ அம்மா மாதிரியை விட 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்கக்கூடிய இந்த மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் நம்ம மருத்துவமனை வந்து சிகிச்சை முறைகளை எடுத்து சரியாயிருக்காங்க. ஸோ பயப்பட வேண்டாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், உள்ளுக்கும் எடுத்துக்கோங்க, வெளியிலையும் இதை செய்யுங்க. ஒரு 10 டேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லைனா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை நேரில் வந்து இதற்கான சிகிச்சை மேற்கொள்ளுங்கம்மா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர்? வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் செண்பகவல்லி, நான் ஆம்பூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயது? 28 மேம். சரி, உங்கள் கேள்வியை மட்டும் டாக்டர் கிட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர், என்னோட பேர் செண்பகவல்லி. சரிங்கம்மா. மேம் எனக்கு ஒரு 3 மாசமா வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரி. நான் வந்து தோல் ஃபுல்லாவே வந்து எனக்கு பிளாக் பேச்சஸா ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. ரொம்ப வந்து அரிப்பு, எரிச்சல் எல்லாமே இருக்கு. தோல் வந்து ரொம்ப பெருசு பெருசா வருது. நான்வெஜ் வந்து இன்னைக்கு 1 டே சாப்பிட்டுட்டோம்னா நான் தூங்க முடியல மேம், அவ்வளோ எரிச்சலா இருக்கு. கை ஃபுல்லா, கை கால் எல்லாமே ரொம்ப எரியுது. சரிங்கம்மா, ஓகே. இப்போ இது கிட்டத்தட்ட எவ்வளோ நாட்களாக இருக்கு? எனக்கு வந்து ஒரு 3 மாசமா இருக்குங்க டாக்டர். சரிப்பா, இப்போ இதுக்கு தான் மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? ஆமா, எடுத்துக்கிட்டு இருக்கோம் டாக்டர். வெளியில அப்ளை பண்ற க்ரீம் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். உள்ள இன்டேக்காவும் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். சரிப்பா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் வயிறு சுத்தம் பண்ணணும். நான் என்ன பண்ணணுன்றதுன்னு தெளிவாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனித்து கேளுங்கப்பா. ஸோ இப்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு பயங்கரமாக அது பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அது இருக்க போக தான் நமக்கு இந்த தொந்தரவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது. ஸோ இப்போ இதற்கு வந்து தோல் உறிஞ்சு வருதா, இல்லை தோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உள்ளே தேங்கி தேங்கி எரிச்சலை கொடுக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நேரில் பார்க்கும்போது தான் அதை சொல்லிவிட்டு அதற்கான மருந்துகளை எடுக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத எப்பேற்பட்ட பிளட் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரியாகக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை உடனடியாகவே ஆரம்பிங்க. குப்பை மேனியினுடைய பொடி வாங்கிக்கோங்க. வேப்பிலை இருக்கு இல்லையா, நீம், ஸோ இதனுடைய பொடி, வெந்தய பொடி, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா கீழாநெல்லியோடைய பொடி. ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்றுமே 2 கிராம் எடுத்துக்கோங்க. இதை நல்ல டீடாக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்னா காலையில் வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். கரெக்டாக ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இது 6 மணிக்கு நல்ல வெந்நீரில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நல்ல ஒரு 150 ml தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் நல்லா போட்டு நல்லா கொதிக்க வைங்க. லைட்டாக ஒரு 150 ml அப்படியே லைட்டாக சுருங்க ஒரு 100 ml. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மிதமான சூடு கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது ஃபுல்லாக அப்படி டேஸ்ட் பார்க்காம குடிச்சிட்டு நீங்கள் நல்ல மலை தேன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நல்லா நாக்கில் தடவிக்கும். அந்த கசப்பு கொஞ்சம் நேரம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் to ஒரு நாள் பண்ணுங்கள். ஸோ இது என்ன ஆகும்னா வயிறு ஃபுல்லாக சுத்தமாகவும் பிளட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் படிப்படியாக குறையும். உங்களுக்கு அந்த அரிப்பு குறையுது நீங்கள் தெளிவாக கண்கூட பார்க்க முடியும். சரியா? மோஷன்ஸ் 1க்கு 2 வாட்டி போகும், பயந்துக்க வேண்டாம். சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இதை சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அதிகமாக மோஷன்ஸ் போகுது, ஒரு 3 to 4 times மேலே போகுது அப்படின்னா நீங்கள் அதோடைய அளவு அரை ஸ்பூனுங்கிறத ஒரு 1/4 ஸ்பூனாக நீங்கள் குறைச்சிக்கலாம். ஒரு நாள் to ஒரு நாள் ஒரு 7 முறை உள்ளுக்கு எடுங்க. நல்ல வயிறும் பிளட்டும் நல்ல க்ளீன் ஆகி வரும். ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் தோல் வியாதிகளுக்கும் சரி, அதே மாதிரி சோரியாசிஸ் மாதிரியான பெரிய வியாதிகளுக்கும் சரி, ஸோ நாள்பட்டு இருக்கக்கூடிய தோல் வியாதிகள், இந்த பூஞ்சை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கஸ்னால ஏற்படக்கூடிய தொற்று தோல் வியாதிகளுக்கும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிறப்பான மூலிகை மருந்துகள் உள்ளுக்கு கொடுப்போம். அதே மாதிரி வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கான கோலோன் ஹைட்ரோதெரப்பி, ஒரு எனிமா மாதிரி புரிஞ்சுக்கிறாப்புல சொல்லணும் அப்படின்னா, ஸோ அதை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா குடலும் சரி, உள் மருந்துகள் எடுக்கும்போது வயிறும் சரி நல்ல சுத்தமாகி வரும். ஸோ இதுதான் அடிப்படை சிகிச்சையே. ஸோ ஒரு 4
4 to 5 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் பிரச்சனையே நம்ம மருத்துவமனை வந்து நிறைய குழந்தைகள் டீனேஜில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு 30s இருக்கவங்கலாம் சரியாயிருக்கு. 20 years 25 years இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 monthsல கம்ப்ளீட்டாகவே நார்மல் ஸ்கின் வர அளவுக்கான ஸ்ட்ராங் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளும் சேர்த்து பின்பற்றினாலே போதும். கண்டிப்பாக இந்த சோரியாசிஸ்க்கு இந்த தோல் வியாதிகளுக்கெல்லாம் மூலிகை மருந்துகளில் சிறப்பான சிகிச்சை முறைகளும் மருத்துவம் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேம். தமிழ்கெல்வி பேருங்க. எங்க வீட்டுக்காருக்கு வேண்டி கேட்கறதுதான். என்ன வயதாகுதுமா கணவருக்கு? அவருக்கு 48 வயது ஆயிடுச்சுங்க மேடம். சரிம்மா, உங்க கேள்வியை மட்டும் தொடர்ந்து கேளுங்க டாக்டர். வணக்கம்ப்பா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், அவருக்கு வந்து அந்த சைட்ல ஏதோ ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குங்களாமாங்க மேடம். சரி. அது ரொம்ப அரிப்பதியமா எடுத்து ஸ்மெல் இருக்குதுன்னு சொல்றாரு. அவர் டிரைவரா இருக்கிறாருங்க மேடம். அது வந்து என்ன எங்க பாக்குறதுன்றது தெரியல. அவருக்கு எத்தனை நாளா இருக்குதுன்றதும் தெரியலைங்க மேடம் எங்களுக்கு. சரி, ஓகேப்பா. பயங்கர அரிப்பு இருக்குங்களா? ஆமாங்க மேடம், அரிப்பு இருக்குதுங்களாமாங்க. ஸ்மெல் அடிக்குதுங்களாமா. சரி. பேண்டீஸ் அப்படி பாத்தீங்கன்னா அப்படி சில்லு சில்லுன்னு இருக்குதுங்க மேடம். சரி, ஓகே. அப்ப ஏதாவது டிஸ்சார்ஜ் மாதிரி தண்ணி மாதிரி ஏதாவது வருது அதுல இருந்து? நீர் மாதிரி வருது. அது இது மாதிரி கொஞ்சம் வரும் போல இருக்குதுங்க மேடம். சரி, அது ஓகே. பேண்டீஸ் துவைக்கும் போது பார்த்தா தனியா பார்த்தா அப்படி இருக்குதுங்க மேடம். சரி. நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். சரி, ரெகுலராவே இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 month 2 month மேல இருக்குமா? மேம், எனக்கு அது தெரியலைங்க மேடம். நாங்களும் இங்க இல்லைங்களா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நிலைகளுக்கு கண்டிப்பாக வெளிப்புறத்தில் பூசுறதும் முக்கியம், அதே மாதிரி உள் மருந்துகளும் கண்டிப்பாக முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மருத்துவரை பார்த்து இதற்கான சிகிச்சை முறைகளை எடுங்க. ஸோ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்கான வெளிப்புறத்துக்கும் நமக்கு சில முக்கியமான களிம்புகள், ஆயிலெலாம் கொடுப்போம். ஸோ அதையும் நம்ம தடகிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜிஆர் கிளைக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன்லேயுமே ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக டாக்டர் வந்து ஒரு ஃபோன்லேயே மறுபடியும் பேசுவாங்க. பேசிவிட்டு உங்களை எப்போ நேரில் வர சொல்கிறாங்களோ கண்டிப்பாக உடனடியாகவே வந்துடலாம். வந்து பார்த்து இதற்கான உள் மருந்துகளும் வெளிப்புறத்தில் பூசக்கூடிய விஷயங்களும் தாராளமாக மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது இதற்கான தீர்வுகள் அவருக்கு இருக்கும். ஸோ எவ்வளோ நாளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்போ இதை கண்டிப்பாக சரி பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் அதை கவனம் செலுத்தி சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கினாலே போதும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேரு? ஹலோ, வணக்கம்மா. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் நித்யாங்க. ஓகே, சைனஸ் ப்ராப்ளம்காக கேட்குறேங்க. என்ன ஏஜ் ஆகுதுமா? 25 வயசுங்க. ஓகே, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. வணக்கம், என் பேர் நித்யா. சரிம்மா. 2 வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. சரி, என்ன தொந்தரவு இருக்கு? தும்பல் இருக்கா? நீர் வடியுதா? தும்மல் இருக்குங்க. தலைவலி, அப்பப்ப தலைவலிக்கும். சரி, ஓகே. மற்றபடி வேற ஏதாவது தொந்தரவுப்பா? வேற எந்த தொந்தரவும் இல்லைங்க. சரி, மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஓகே. இந்த நேசல் ஸ்ப்ரே மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்களா? இல்ல, மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கோங்க. உள்ளுக்கு மருந்தா எடுத்துட்டு இருக்கீங்க. சரிப்பா, ஓகே. நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நமக்கு இந்த அடுக்கு தும்பல் இருக்கிறது, தலை பாரம், தலை வலி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைனஸ் குழிகளில் ஏற்படும் நீர்த்தேக்கம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இப்போது சைனஸ் பிரச்சனைலாம் கொஞ்சம் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்துட்டோன்னா இது ஒரு பெரிதளவில் ஒரு வியாதியாக மாறி நமக்கு வந்து கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய உபாதைகளாக மாறாது. ஸோ இப்போ கழுத்து மேலே இருக்கிற எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்து வேலையே செய்ய முடியாது, ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, சரியாக படிக்க முடியாது, வேலை பார்க்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கூடமே இந்த பார்த்திங்கன்னா இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கும். அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அதை பெரிதளவில் கவனிக்காமல் அது ஒரு பெரிய வியாதியானதுக்கப்புறம் தான் அதுக்கான மருந்துகளே எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதற்கு அறிகுறிகளுக்கான மருந்துகளை விட சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் ஒரு 10 கிராம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அது ஒரு சின்ன பொடிச்சுக்கோங்க, ஒரு சின்ன பீஸ் மட்டும். அதுக்கப்புறம் ஓமம், நமக்கு ஓமம் எல்லா இடத்துலையுமே இப்போலாம் கிடைக்கும். ஸோ அதையுமே நல்லா தட்டிட்டு நல்ல கர்ச்சீஃப், நீங்கள் யூஸ் பண்ணுற கர்ச்சீஃபில் உள்ளே வச்சுட்டு சின்ன மூடி மாதிரி கட்டிட்டு அதை நல்லா பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு ரொம்ப தும்பல் அதிகமாகுதோ அப்போ உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஜீரக தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு இதை ஸ்மெல் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த அடுக்கு தும்பல் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிக்காக இருக்குது பாருங்கள், அது கண்டிப்பாக குறையும். ஆனால் உள் மருந்துகள் சாப்பிடும்போது தான் இதற்கான தீர்வுகள் இருக்கும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சைனோசைட்டிஸ் பிரச்சனைகளுக்கும் அதே மாதிரி தலைபாரம், தலைவலி, நீர் கோக்கக்கூடிய இந்த நிலைகளுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பான மூலிகை சிகிச்சைகளும் மூலிகை மருத்துவம், அதாவது நஸ்யம் சொல்லக்கூடிய
விடுவோம் மூக்கில் ஒரு சொட்டு மருந்து ஒன்று விடுவோம். இந்த எண்ணெயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலே நம்ம டாக்டர்ஸே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ இதை வந்து நம்ம ட்ராப்ஸ் கணக்கில் உள்ளே எடுக்க அந்த மூக்குக்குள்ளே இருக்கக்கூடிய சைனஸ் குழியில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கம் எல்லாமே கரைஞ்சு அப்படியே வெளியே வந்துடும். ஸோ பாதி பேருக்கு உள்ள மருந்துகள் எடுக்கும் போதும் அதை ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஸோ பாடியோட அந்த நேச்சரை மாற்றுறது தான் இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய சிகிச்சையே. ஸோ இதை பண்ணாலும் இது சரியாகி வந்துடும். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? என் பேர் வினிதா மேடம். ஓகே, சிவகாசியிலேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? அப்பாக்காக கேட்கணும் மேடம். என்ன வயதாகுதுமா அப்பாவுக்கு? அப்பாவுக்கு வந்து 55 வயசு ஆகுது மேடம். சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சரி. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். அப்பாவுக்கு வந்து கால் வலி இருக்கு, அப்புறம் விரல்லாம் ரொம்ப வலிக்குது, மூட்டுக்கு மூட்டு ரொம்ப பெயின் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப வலி இருந்துச்சு, நடக்கவே முடியல. யாராவது ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருந்தாதான் நடக்க முடியும். சரி, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காமிச்சதுல வந்து அவங்களுக்கு வந்து முடக்குவாதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்ப டயக்னோஸ் பண்ணதுப்பா இது? இது வந்து ரொம்ப வருஷமாவே 10 வருஷமாவே இருக்குது அவங்களுக்கு. அடிக்கடி வலிக்கும் பண்ணும். நாங்க சும்மா நார்மலா தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்காம விட்டாச்சு. இப்போ ரொம்ப முடியாம வந்துருச்சு, அவங்களுக்கு எந்திரிக்க முடியல. ரொம்ப முடக்குவாதம்னு நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷமா தான், அதான் கேட்டேன். சரி, இப்போ அவருக்கு கை கால் மூட்டு எல்லா மூட்டுக்குள்ள வீக்கம் இருக்கா? வீக்கம் இருக்கு. ஆமா மேடம், வீக்கம் இருக்கு. அதே மாதிரி நடக்கிறதுக்கு, காலையில எழுந்திருச்சு நடக்கிறதுக்கு அவர் வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களா? சிரமமா இருக்கு அவங்களுக்கு. சரி, மோஷன் ஃப்ரீயா இருக்கா? அதுவும் நார்மலா இல்ல மேடம். சரிங்கப்பா. உணவெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு தான் இருக்காரா? வேற ஏதாவது பிபி சுகர் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? அந்த மாதிரி பிபி சுகர் மாதிரிலாம் எதுவும் இல்ல மேடம். இந்த முடக்குவாதம் மட்டும்தான் இருக்கு. முடக்குவாதம் மட்டும் தான் இருக்கு. சரி, இப்போ ரீசெண்டா ரிப்போர்ட் ஏதாவது எடுத்தீங்களா? ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள 3 மந்த்ஸ்க்குள்ள எடுத்திருக்கோம். அவங்க வந்து முடக்குவாதம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை அந்த மாதிரி கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்துமே அவங்களுக்கு கேட்கல சரியா. சரி, ஓகே, புரியுது. என்ன பண்ணணும் முடக்குவாத நிலைகளுக்குன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க, ஒரு 50 கிராஸ் பண்ணி ஒரு 60 கிட்டலாம் வரும்போது நமக்கு ஆல்ரெடி வாதம் உடலில் அதிகரித்து தான் காணப்படும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்னால. ஆனால் இந்த முடக்குவாதம் வந்துடுச்சு, அந்த ரத்தத்தில் நமக்கு இந்த விஷ நீர் தன்மை இருக்கக்கூடியது கலந்துடுச்சுன்னு சொல்லும்போது அந்த மூட்டுகளை போய் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வயதுக்கேற்ற தேய்மானம் இருந்தாலும் மேலும் இந்த தேய்மானத்தை ரொம்ப வீரியம் அதிகமாக வேகமாக பண்ண வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முடக்குவாதத்தில் அந்த நச்சு நீர் இருக்குது பாருங்கள், அது வேகமாக அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் அவருக்கு அந்த வீக்கம் அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மூட்டுகளை நகுத்தினால அவங்களுக்கு பயங்கரமான வலி இருக்கும். அந்த எலும்பு நொறுங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான வலிகள் திடீர்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு அந்த மூட்டை நகர்த்தத்துக்குள்ளே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயம்தான், காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு அந்த வலி இருக்குது, எனக்கு மோஷன் பிரச்சனை இருக்குது, அந்த வாதம் சார்ந்த எல்லா அறிகுறிகளுமே அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி 10 இயர்ஸாக ஆயிருக்கும் என்னும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டும் வெளிப்புற சிகிச்சைகளும் சேர்த்து கொடுத்தா தான் இது சரியாகி வரும். லட்சக்கணக்கான முடக்குவாதம் பேஷண்ட்ஸு 30 வயதில் 50 வயதில் 60 வயதுலன்னு சொல்லிட்டு எல்லா வயதினருக்கும் முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியானவங்க ரொம்ப பேர். அதாவது முடக்குவாதத்தை நம்ம ட்ரீட் பண்ணால் இது சரியாகி வரும்ன்றதே நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நிறைய பேர் வந்து பயமுறுத்தி வச்சுருவாங்க, இது வந்து இந்த வலிக்கான மருந்துகள் தான் எடுக்கணும். ஒரு சிலருக்கு அது கேட்கும், ஒரு சிலருக்கு சுத்தமாக கேட்கும், அந்த வலி கூட குறையாது. இப்போ நீங்கள் சொல்கிறதுமே அதே தான், வலிக்கான மருந்துகள் எடுத்தும் சரியாகாத நிலையில் இருக்கணும் போது நம்ம இந்த முடக்குவாதம் எங்கே ஆரம்பிச்சது, இதனுடைய அடிப்படை என்ன, அதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும். ஸோ அப்போ தான் இது சரியாகி வரும். பயப்படவே வேண்டாம், சரிங்களா? முடக்குவாத நிரந்தர தீர்வுகள் லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பயப்படவே வேண்டாம். அப்பாவுக்கு ஏஜ்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது. எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் எந்த ஒரு அறிகுறிகளுக்கான மருந்துகள் இல்லாமல் அவர் வேலையை அவரே பார்க்குற அளவுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 3 to 6 மந்த்ஸ்க்குள்ளே அவருக்கு ப்ராப்பரான இன்டேக் மெடிசன்ஸும் வெளிப்புற சிகிச்சைகள் எடுத்தாலே இது சரியாகி வந்துடும். ஆப்ரேஷன் தேவையில்லை, வலி மாத்திரைகளும் அவருக்கு தேவையில்லை. மூட்டு வலி பற்றி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர், முழங்கால் மூட்டு வலிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்க, எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிங்க. இதுக்கு மூலிகை மருத்துவத்தில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க?
நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூலிகை மருந்துகள் அதே மாதிரி உள்ளுக்கும் வெளிப்புற சிகிச்சைகள் இரண்டுமே வந்து இந்த மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸுக்கு என்ன மாதிரியான நிலைன்றதை ஆரம்ப காலகட்ட நிலையில் வந்தாலும் சரி, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஒரு ஆப்ரேஷனே பண்ணிகிட்டே வந்தாலும் சரி, இதற்கான சிகிச்சை முறைகள் ஒவ்வொருத்தருடைய உடல் வாகு என்ன முறையாக நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு தான் சிகிச்சை முறைகள் உள்ளுக்கும் சரி வெளிப்புறமும் கொடுக்கறது. ஸோ இப்போ இந்த சிகிச்சை முறைகள் எடுப்பதனால ஏன் எல்லாரும் சரியாகிறாங்க? ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மூலிகை மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையுடைய சிகிச்சை முறைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு வியாதியினுடைய அடிப்படை என்ன? இப்போ முடக்குவாதமாக இருந்ததுன்னா அந்த ரத்தத்தில் கலந்திருக்க அந்த நச்சு நீரை வெளியேற்றுவதற்கான சிகிச்சை முறைகளும், அதற்கு கூடவே செரிமானம் தான் இதற்கு ஆரம்ப கட்ட நிலையே. முறையான செரிமானம் இல்லாததுனால தான் இந்த பிரச்சனைகள் வருஷ கணக்கில் அது சேரும்போது நமக்கு தொந்தரவுகளாக வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு செரிமானம் சரி பண்ணுறதுக்கு, லிவரை நல்லா சுத்தம் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த நீர் எல்லாம் வற்ற வைக்கிறதுக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாத அளவுக்கு அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணும்போது தான் அந்த நீர் மறுபடி உற்பத்தியாகி அந்த மூட்டுகளை பாதிக்காது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ட்ரீட்மெண்ட்ஸ் ஆனது முடக்குவாதம் ஏற்பட்ட நோயாளிகளுக்கு கண்டிப்பாக தேவை. வெறும் அறிகுறிகளை மட்டும் மேனேஜ் பண்ணுறதுனால முடக்குவாதம் சரியாகவே ஆகாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கிய கேள்வி என்ன, முடக்குவாதம் சரியாகாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி சரியாகுதுன்னு சொல்கிறீங்கன்னு தான் கேட்பாங்களே. ஸோ இதுதான் காரணமே. ஒரு வியாதியினுடைய அடிப்படைக்கு நம்ம சிகிச்சைகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக இதற்கான சேஞ்சஸும் அதற்கான முன்னேற்றமும் அதற்கான முறையான சிகிச்சைகள் எடுக்கும்போது மட்டுமே இதற்கான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேரு? பேர் வந்து மாலதி. எந்த ஊர்ல இருந்துமா? கரூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்ப்பா, சொல்லுங்க. என் வயசு வந்து 30 மேம். சரிப்பா. நான் கரூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா. வயிறு வலி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருந்தோம். சரி. அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். சரிங்கப்பா. என்ன அளவு இருக்கு சொன்னாங்க? 6 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். சரிங்கப்பா. சரி, மருந்துகள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, உள்ள சாப்பிட்றதுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க, மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இப்போ வலி அப்பயும் இருந்துகிட்டு தான் இருக்கா? ஆமா, பெயின் கொஞ்சம் கூட குறையல மேம். சரி, அடிவயிறு கில்லர் போட்டா மட்டும் கேக்குது, அதுக்கப்புறம் விட்டுட்டேன்னா திரும்ப வலி வந்துருது மேம். சரி, அடிவயிறு கனமா இருக்கா உங்களுக்கு? ஆமா, அடியில ஒரு ஒரு ஆப்பிள் சைஸ் மாதிரி ஒரு மாதிரி கல்லு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு தெரியுது. சரிங்கப்பா, ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். சரிங்களா? இப்போ உங்களை விட அதிகமாக 12 சென்டிமீட்டரு 18 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகள்லாம் உள் மருந்துகள் கொடுத்தே நம்ம மருத்துவமனையில் கரைச்சி நார்மல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஆல்ரெடி இங்கே ரிப்போர்ட் எடுத்திருப்பீங்க, அதோடைய அளவுகள் கரெக்டாக போட்டிருக்கோம், லென்த் அண்ட் பிரெத் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இப்போ அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் நேரில் வரும்போது தாராளமாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு மருத்துவர்கிட்ட இதை காமிச்சு உங்களுக்கு நாடி பரிசோதனை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கட்டிகள் கரையக்கூடிய தன்மை இருக்கிறது தான். ஸோ மேலும் மேலும் அது வளரக்கூடாதுன்னா நம்ம ஹார்மோன்ஸையும் சேர்த்து தான் சரி பண்ணணும். ஒரு சில வீட்டிலேயே பின்பற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். சேர்த்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய உள் மருந்துகளை உள்ளுக்கு எடுக்க ஆரம்பிங்க. கரெக்டாக ஒரு 4 to 6 months கண்டிப்பாக ஆகும். அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைப்ராய்டு கட்டிக்கு இந்த நீர் கட்டி தொந்தரவுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் ஃபார்மில் ஒன்று கொடுப்போம். ஸோ அதை உள்ளுக்கு எடுக்கும்போது மாதவிட காலகட்டத்திலேயே உங்களுக்கு அந்த கட்டி கரைஞ்சு ஒரு பிளட் கிளாட்ஸ்லாம் வெளியே வரும். அதுக்கு பார்த்து பயந்துக்க வேண்டாம். ஸோ அப்படி தான் நமக்கு அது வெளியே வரதுக்கான ஒரே வழி அதுதானே. ஸோ மாதவிட காலகட்டத்திலே இது வெளியே வந்துடும். ஸோ அதேமாதிரி உள்ள கர்ப்பப்பையோட உள் சுவர் வளர்ச்சிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முறையான சிகிச்சைகள் எடுக்கணும். ரொம்ப அதிகமாக வளருது, அதிகமான உதிரம் போக்கு இருந்தாலுமே நம்ம மருந்துகள் எடுக்கும்போது இது எல்லாமே சரியாகி வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஸோ மூலிகை மருத்துவத்தில் மூட்டு வலி முடக்குவாதம் எல்லாத்துக்குமே வந்து தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வர்ம சிகிச்சை முறைகளை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக இந்த வர்ம சிகிச்சை முறைகள் இந்த மூட்டு வலி சார்ந்து இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னு சொன்னால் சில மர்ம புள்ளிகள் இருக்குது. அந்த வர்ம புள்ளிகள்லாம் நம்ம அழுத்தும் போது அங்கே ரத்த ஓட்டம் அதிகமாகும். அதே மாதிரி வலி நல்லா குறையும். அதேமாதிரி அங்கே இருக்கும் பாருங்கள், மூட்டுகளை சுற்றி ஃபுல்லாக அந்த இருக்கும் பிடிச்சாப்பில் இருக்கும். ஸோ அதெல்லாம் விடும். ஸோ அதெல்லாம் விடணும் அப்படின்னா நமக்கு இந்த புள்ளிகளை நம்ம கரெக்டான முறையில் ப்ரெஷர் கொடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த வாதம் அந்த இடங்களை விட்டு மூவ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கான சிகிச்சை முறைகளும் சேர்த்து கொடுப்போம். அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன அந்த வாதம் ஆனது அந்த காற்று வந்து நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போச்சு அப்படின்னு சொன்னால் அது வெளியேறிடும். ஸோ இப்போ இதற்கான சிகிச்சை முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றத விட ஒவ்வொரு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு மாதிரியான மூலிகை எண்ணெய்களும்
மூலிகை சிகிச்சைகளும் மாறுபடும். ஸோ அதற்கு ஏற்றவாறு உடலினுடைய வாகுக்கு பொறுத்து அந்த வியாதி எவ்வளோ வருஷமாக இருக்குது, எந்த அளவுக்கு அந்த மூட்டுகள் பாதி இருக்குது, அதை பொறுத்து தான் இந்த வர்ம சிகிச்சையிலும் மற்ற சிகிச்சைகள் இருக்குது. ஸோ கிழி ஒத்துற மாதிரி ஒற்றடம் மாதிரியான மூலிகை பொடிகளை வச்சு இடுறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனிமா கஷாய வஸ்தின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் சேர்த்து நம்ம கொடுப்போம். ஸோ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை சென்னை பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா உள்தங்கி இருந்தே இந்த சிகிச்சை முறைகளை எடுப்பதுக்கான வசதியானது இருக்குது. ஸோ உள்ளே மருந்துகள் எடுக்கிற போதே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிலருக்கு பயங்கரமாக அதிகமாக வருவாங்க இல்லையா, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஹிஸ்ட்ரியோட வருவாங்க, மூட்டெல்லாம் பயங்கரமாக வீக்கமாக இருக்கும், ஒரு சிலர் வீல் சேரில் வருவாங்க, செவ்வரை பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கிற நிலையில் வரக்கூடிய நோயாளிகள்லாம் நம்ம மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கில் பார்க்குறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு ஏஜ் ஃபேக்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்க ஆரம்பித்தா 1 வீக்குலேருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது தெரியும். அந்த வலியினுடைய அளவு குறையும். முக்கியமாக வீக்கம் வத்தினாதான் இந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனையானது நல்லா குறைஞ்சி வரும். ஓகே டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் முழங்கால் மூட்டு வலி பற்றி நம்ம நல்லா பேசிகிட்டு இருந்தோம். அதற்கான காரணம் என்ன, மூலிகை மருத்துவத்தில் இதற்கு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, சர்ஜரியை அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.